நான் உத்தரா இத்தனை மணிக்கு துணி காய வைக்கிற என்னாச்சு? என்னாச்சு? இப்பதான் காலைல விரும்பி இருக்கு. இதெல்லாம் நான் புரிஞ்சுதான் தெரியுமா? நம்ம வீட்டுல மதியானம் என்ன சாப்பாடு? உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் கஞ்சியும் ஊறுகாவும். உடல்நலை சரியில்லாத காரணத்தால் கஞ்சியும் ஊறுகாவுமா? என்ன இப்படி சொல்லிட்ட? மதியானம் அப்புறம் ஹோட்டல் தானே சாப்பாடு நமக்கு. உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க. உனக்கு வேணாமா? ஏன்? நாளை விட்டா போதும். உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? என்ன செய்யுது? சொல்லு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லு, எனக்கு உடம்பு சரியில்லைங்க பாருங்கன்னு சொல்லு. இங்க பார்த்து சொல்லு, ஜுரம் அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லு. ஜுரம் அடிக்குதுங்க, தனியா ஃபீவரா இருக்கு, தலைலாம் வலிக்குது, காதை வலிக்குது, கை கால்லாம் ஒரே குறைச்சலா குறையுது. வேற என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் உடம்புல வலிக்குது எல்லாத்தையும் சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. உடம்புலாம் சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். சாயங்காலம் மாத்திரை இருக்கு, நேத்து நைட்டு போட்டேன், கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. அதோட இப்ப திரும்பியும் அந்த மாத்திரையை போட்டு கேட்கலன்னா ஹாஸ்பிட்டல் தான் போனோம். நம்ம ஊர்ல மதியானம் லஞ்சு கட்டு. மதியானம் லஞ்சு கட்டா? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்க சாப்பிடாம இருக்க முடியுமா? நல்லா இருந்தா செஞ்சு கொடுத்துருவோம். நானு நல்லா இருந்தா செஞ்சு கொடு. வேலையா முடிச்சிருக்கேன். ஓ, நல்லா உடம்பு சரியில்லாதனாலதான் வெள்ளிக்கிழமை வரங்க. இப்பதான் துணியெல்லாம் தேய்ச்சி காய வச்சேன். போய் வீடெல்லாம் தொடச்சிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் வேலை, ஒரு 2 ஜாமான் இருக்கு, அதெல்லாம் கழுவிட்டு படுக்கணும். போய் மாத்திரைய போட்டு கம்முன்னு. சரி, உடம்பு முடியலன்னா அப்புறம் என்ன பண்றது? மாத்திரையை போடு, கேட்கலன்னா சாயங்காலம் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சரியா? சரிவா. வீடு கூட்டிட்டே இந்த மாதிரி வீடுலாம் துடைக்கணுங்க. நல்லா சுத்தமா கூட்டி காலையில நல்லா மழை, இப்பதான் வெயில் காயுது. இப்பதான் துணியெல்லாம் அப்படியே துவைச்சு எடுத்துட்டு போய் வெயில்ல போட்டு, பெட்ஷீட் எல்லாம் நீ வெள்ளிக்கிழமைல, அதனால பெட்ஷீட் எல்லாம் இப்பதான் காய வச்சு வந்துருக்கேன். இங்க செம்ம இருக்கு. நேற்று பூசம் வரையா, நேற்று 3 மணிக்கெல்லாம் பூசத்துக்கே போனங்க. பூசத்துக்கு போலான்ட்டு இருந்தோம். அதோட மானம் வர இடிச்சு உடம்பு சுத்தம் வர முடியல. காலைல ஒரு மாதிரியா இருந்தது, நேரம் ஆக அப்படியே ஒரு மாதிரி குளிர ஆரம்பிச்சிருச்சு, நட்ச ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு ஒன்னும் முடியல. அரிசி ஒண்ணு வர ஊற வச்சிட்டேன்னா தெரியாதானமா, அதான் அரைச்சேன். அதோட பார்த்து ஐயோ இதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டு கம்முனு பாய வச்சு போயிட்டு படுத்துட்டேன். வீட கூட்டிட்டு வீட தொடச்சிட்டு வரண்டாவெல்லாம் கழுவி விட்டேன்னா கம்முனு போய் படுத்துருவாங்க. வெள்ளிக்கிழமை அதுமா நான் இந்த மாதிரி இருக்கவே மாட்டேன். ஒன்னும் உடம்பு ஒண்ணும் முடியல எனக்கு. சாயங்காலம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் இருந்தா என்னால இருக்கவே முடியாது. பசங்களை வர வச்சுட்டு என்னால சமாளிக்க முடியலங்க. இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கே அனுப்பல. காலைல என்னால சுத்தமா எழுந்திருக்கவே முடியல. எழுந்தாங்க 6:30 மணிக்கு எழுந்து வெளில வந்தா குளிர் பனியா இருந்தா வட நடுக்குது. அதோட போய் கம்முன்னு போய் திரும்பி படுத்துட்டேன். சரி போ, முடிஞ்சாவா நம்ம அனுப்பாம இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அனுப்பவே இல்லை. அதுவே மனசு கஷ்டமா இருக்கு. நான் லீவே போட மாட்டாங்க. மழையே வந்தாலும் புயலே அடிச்சாலும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். இந்த ட்ரிப்பு தான் இன்னைக்குதான் இல்லையா, சமாளிக்க வர முடியல. லீவு நாளே சமாளிக்க முடியல. நான் வர லீவு போட்டு வர வச்சிட்டு இருக்கிறேன். வீட தொலைச்சிட்டு அவனை ஏதாவது பண்றானோ, நான் போய் கம்பு படுக்க போறேன்.
யாரு என்ன பண்றா? இது வர ரஷ்யனா என்னடா பண்றா? லேய் ஏய் என்ன பண்றா? எப்படி குளிக்கிற நீனு? இப்படிதான் குளிப்பாங்களா? நான் பெரிய மனுஷன் மாதிரி ஜட்டிலாம் போட்டு குளிக்கிறான். பெரிய மனுஷன் ஏடா பெரிய மனுஷனா நீனு? ஜட்டிலாம் போட்டு குளிக்கிறான். நான் குளிப்பாட்டி விடுவேன் ஒரு நாளைக்கு என்னால முடியலன்னா அவனோட குளிக்க வச்சிருவேன். சரி உத்ரா, மதியானம் என்ன சாப்பாடு வாங்கிட்டு? டைம் ஆயிடுச்சு, காலையிலே சாப்பிடல. மணி 12 மேல ஆயிடுச்சு. பசங்க எல்லாம் பாவம், ஏதாவது வாங்கிட்டு வரணும் போயிட்டு. ஒரு சாப்பாடு ஏதாவது ஒண்ணு எனக்கு வாய்க்கு ஒண்ணுமே இதே இல்ல. ஒரு சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்ட மாத்திரையை போட்டு கம்பு படுத்துருவோம். அப்புறமா சாயங்காலமா பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா திரும்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து மழை டைம்லாம் குளிக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா குளிக்கணும். தண்ணி ஐஸ் மாரி இருக்கணும். சுடுதண்ணி வச்சு குளிக்கணும். அப்பதான் உடம்புல கொஞ்சம் கேஸா அடுப்பு வெளில வச்சா மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அடுப்பு இல்லை என்கிட்ட வேற சூட்டு அடுப்பு ஒண்ணு வாங்கணும். அதான் நான் ஆயா பொண்ணு வாங்கி கொடுத்து விட்டேன். அதோட ஆயா பொண்ணு வாங்கி கொடுத்து விட்டா அதே மாதிரி எனக்கு ஒண்ணு வாங்கணுங்க. ரஷ்யனுக்கு தானே நல்லா நீங்க போகுது, சூப்பரா போகுது. தண்ணியில உட்காந்து எனக்கே இந்த மாதிரி தான் உடம்பு செய்து கொட்டிட்டு நல்லா லீவ் போட்டு நல்லா ஜாலியா குளிக்கிறான். தண்ணியில ஆட்டம் போடுறானோ. இவங்க வீடு துடைக்கலாம் நம்ம. கையோட தான் இருக்க வேண்டியது. மணி பாத்தீங்கன்னா மணி 12:30. இந்த நேரம் பாத்தீங்கன்னா சமைச்சு முடிச்சுட்டு பூக்கோசரம் வெயிட் பண்ணுவேன். இப்பதான் ஆனா வீடே துடைக்க போறேன் நான் இன்னைக்கு. அதனால இங்கே தண்ணி குடிச்சு நான் அம்மாவே கழுவ மாட்டேங்க, எனக்கு தெரிய முடியாது. இதில் என்ன செய்வேன், நல்லா இதை வந்து கழுவி சோப் போட்டு கழுவி காய வச்சு தேங்காய் வாங்கிட்டு வந்து தேங்காய் வாங்கி வைக்கிறோம்ல அதெல்லாம் நல்லா அடிக்கி லைனாக வச்சுருவேன். அப்புறம் வந்து மரம் வச்சிருப்பேன். அதில் சில பேர் வந்து தொட்டியில கழுவாங்க. எனக்கு தொட்டியில கழுவுறது பிடிக்காது. எனக்கு கிச்சன்லேயே இருக்கோமா, நம்ம இங்கே சமைக்காதனால இங்கே வாடை அடிக்க எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுங்க. நான் எப்போதுமே வெளியில போய் கழுவி அதை காய வச்சு கூடையில வச்சு எடுத்துட்டு வந்து அடுக்கி வைப்பேன். அதான் இப்ப இது என்ன செய்வேன், இதை எடுத்து வச்சுட்டு இதுல வந்து தண்ணி எல்லாம் நல்லா தள்ளி விட்டு இதை காய வச்சிருவோம். நல்லா காஞ்சிரும். தண்ணி போயிடுமா? அந்த பைப் இருக்குங்க, தண்ணி நிக்காதான்னு கேட்டேன். தண்ணி எல்லாம் நிக்காது, காஞ்சிரும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா. அப்புறம் ஏன் நீ இதுல வாஷ் பண்ண மாட்டற? இப்போ ஒரு வாடை அடிச்சிட்டோம். நம்ம நைட்டு சாப்பிட்டு காலைல வைக்கிறது எடுத்து ஊத்துறோம், ஒரு கறி அரிசி ஊத்துறோம், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால அது வெட்டி ஊட்டி விட்டு நம்ம முடிஞ்சிடும். என்ன ஊத்துறா? வெறும் தண்ணியில எதுவும் போட மாட்டியாதுல? வெறும் தண்ணியில நல்லா தொடச்சிட்டு வந்துருவோங்க. பழுக்கெல்லாம் எடுத்துட்டு வருவோம். ரெண்டாவது தண்ணி மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லைன்னா லிக்விட் இருக்கு. லிக்விட் கிட்ட காலி ஆயிடுச்சு, வீடு தொடக்கிற லிக்விட். நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டே போல, அதனால வெறும் தண்ணியில தொடச்சிட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட் போட்டு தொடச்சு விட்டுருவோம். நான் வந்து வெள்ளி செலவும் மோஸ்ட்லி தொடச்சிருவாங்க. இதுக்கு இடையில அம்மாவாசை கிருத்திகை அப்படி வந்ததெல்லாம் போய் தொடச்சிருவேன். ஆனா கம்பல்சரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொடச்சிரும். நான் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் தொடக்காம விட்டுருவேன். ஆனா கம்பல்சரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொடச்சிருவேன். வாரம் வாரம் எனக்கு தொடக்கிறதுனால அவங்க கழுத்து சேராது. சில பேர் வியாழக்கிழமை அன்னைக்கே தொடச்சிருவாங்க. எனக்கு என்ன திருப்தி ஆகாது. அப்படி தொடப்பேன். சரி, மனசு சரியில்லைன்னு சொல்லி தொடக்க வேண்டாம்னு சொன்னாருன்னா, இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. ஏன்னா நம்ம படைச்ச வீட்டையும் தொடச்ச வீட்டையும் அப்படி போடக்கூடாது. அதனால சரின்னு சொல்லிட்டு உடம்பே எனக்கு முடியலாம் பரவாயில்ல, வீடு துடைக்காம இருக்க மாட்டேனே, முடியாமலே ஒண்ணு செஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு திருப்தியா இருக்கும். தொடச்சாதான்
முடியலனாலும் பரவாயில்ல, அப்புறம் என்ன செய்யுதுங்க, நம்ம வீட்டை நம்ம இருக்கிற இடத்த நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும். அதனால சரின்னு சொல்லிட்டு வீட்டை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இல்லை, அதனாலதான் நம்பி செய்யறேன். ஓ, அதனாலதான் நம்பி செய்யற. இன்னைக்கு லஞ்ச் இன்னைக்கு வேற என்னன்னு சொல்ல போறேன், முடியல எனக்கு. ஆமா, முடியலன்னு சொல்லிட்டு நானே சொல்லிடுறேன் முடியலன்ட்டு. அப்புறம் என்ன பண்றது, உடம்பு முடியல. நல்லா இருந்தா கட்டாம தான் இருக்க மாட்டேன். ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சரி, புரிஞ்சுப்பாங்க. சோஃபாலாம் இடம் மாதிரி இருக்காட்டுக்கு நம்ம வீட்டுல. ஏன் 2 நாளைக்கு சேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்ப இதுவும் நல்லாதான் இருக்குல்ல, கரெக்டா இருக்குல்ல. இருக்கு. ஆனா இந்த சாமி கும்பிட்டு போக முடியாது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட நீங்க ஃப்ரீயா நிக்க முடியாது. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பழையபடி வந்துடும். இல்ல, இதுவும் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. இடம் வசதி கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கேப் ஆகுது கொஞ்சம். அப்படி இல்ல, இப்ப அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொஞ்சம் நவுத்தி போட்டுட்டு இதை கொஞ்சம் போட்டோம்னா வச்சுக்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். நீ இப்ப சாமி ரூமுக்கு அடிக்கடியே போறோம். ஆனா இருந்தாலும் பழைய பெரிய இருந்தா தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இது சோஃபா இருக்கு, அந்த ரிமோட்ட நெஞ்சு மேல வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே இருக்கும். ஆமா ஆமா, இந்த இடம் அப்படியே எம்டியா இருக்கு. சோஃபா தான், சோஃபா விட்டு நவுற வேலையே கிடையாது. அது சோஃபா விட்டு நவுற வேலையே கிடையாது. சரிங்க, நான் வீடு தொடச்சிட்டு வரேன். சரி, நீ தொடச்சிட்டு வா. சரியா, நான் வெயிட் பண்றேன். ரஷன், பேண்ட் போட்டியா? என்னடா, என்ன ஒயிட் கலர் பேண்ட் போட்டிருக்கான்? அடுத்த பழசுதான், அப்புறம் ஒயிட் கலர் பேண்ட் எடுத்து போட்டான் பத்தியா? சரி, ஓகே விடு, அவன் ஆசையை ஏன் கெடுக்கிற. போட்டா போறான். பனியன் போடுப்பா. சூப்பரா இருக்குடா. ஏய், செமையா இருக்குடா, ஹீரோமா இருக்கிறான்டா. என்ன ஒயிட் கலர் பேண்ட் போட்டிருக்கிற? அழுக்காக்கிடுவே அம்மா திட்டாது. அழுக்காகலாம் ஆக மாட்டேன். இன்னைக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே லீவ் போட்டு ஜாலியா இருக்கிற வீட்டுல. அப்படித்தானா? அம்மாவுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கணும்னா தொல்லை கொடுக்காம. சரி, பேண்ட் அழுக்காக்காதா? அம்மா பாவம்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தானா, பேண்ட் அழுக்காக்காதா? சரி, வேலை முடிஞ்சிச்சா? சரி, ஓகே. சரி, முடி. சரியா, முடிச்சிட்டு ரெஸ்ட் எடு.